ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கண்ணாஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் லஞ்ச், அதாவது மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. கடையில் வாங்குகிற மட்டன் பிரியாணி மாதிரியே சூப்பராக வந்திருக்கு இந்த மட்டன் பிரியாணி. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோவை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ அதில் 3 ஆப்ஷன்ஸ் வரும். அதில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். நான் இன்றைக்கி இந்த மட்டன் பிரியாணியை ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எண்ணெயை சூடாக்கிட்டு இந்த மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. அதோட சின்னதாக வெட்டி வச்சுருக்கிற ஒரு 3 வெங்காயத்தை இதோடு சேர்த்து அதையும் வதக்குங்க. அதோட கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி உள்ளி பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக இருந்தால் நல்லா. அதோட இப்போது நான் ஒரு 3 அல்லது 4 பெரிய தக்காளியை நல்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் இதோடு சேர்த்து வதக்குறேன். எண்ணெய் பத்தாட்டி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இப்போது உப்பு சேர்த்துக்கிறேன். நான் அதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். மஞ்சள் பொடி, அதோட மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், கடைசியாக கரம் மசாலா பவுடர், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. மட்டன் எலும்பு தான் நான் இன்றைக்கி இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ணுறேன். இந்த எலும்பு கிட்டத்தட்ட 600 கிராம் வருது. நான் இதில் உள்ள இறைச்சியை எடுத்து பிரம்பாக வச்சுருக்கிறேன். அதில் ஒரு பிரட்டல் கறி ஒன்று செய்ய போகிறேன். அதுவும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணி ஒரு நல்ல பிரட்டலான ஒரு கறி ஒன்று செய்ய போகிறேன். அதை நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு தரேன். இதில் இப்போது 1 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா இதை பிரட்டி விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடியை போட்டு மூடி இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டு எடுங்க. இந்த மாதிரி மட்டன் அவிஞ்சு வந்துடும். மட்டன் நல்லா வேகி வந்திருக்கு. இப்போது இனி நாம் இதில் அரிசியை சேர்த்து மறுபடியும் ப்ரெஷர் குக்கரை மூடி இதை அவிய வச்சு எடுக்கணும். இனி இப்போ இதில் நான் கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கிறேன். சிக்கன் பிரியாணி செய்கிற மாதிரியே அரிசியையும் மட்டனையும் போட்டு ஒரே இதாக வேக வைக்க முடியாது. என்னென்னா அரிசி வேகிறது குயிக்காக வேகிடும், ஆனால் மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால் மட்டனை முதல்ல ஒரு தடவை அந்த ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிச்சு எடுத்துட்டு மறுபடியும் நீங்கள் இதில் இந்த மாதிரி அரிசியை சேர்த்துக்கோங்க. இதில் நான் 2 கப் அரிசி சேர்த்துருக்கிறேன். இந்த 2 கப் அரிசிக்கு தண்ணி அளவு 4 கப். நான் ஏற்கனவே மட்டன் அவிகிறதுக்கு 1 கப் ஊற்றினபடியாக இப்போது இன்னும் ஒரு 3 கப் தண்ணி ஊற்றினா போதும். இதில் நீங்கள் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போது இதில் இந்த 3 கப் தண்ணியை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா சின்னதாக அரிஞ்ச கொத்தமல்லி இலை. கலருக்காக நான் கொஞ்சமாக கேசரி பவுடர் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு நீங்கள் ஒரு விசில் விட்டால் போதும். ஏற்கனவே மட்டன் நல்லா வெந்திருக்கு. அதால் இந்த முறை ஒரு விசில் போட்டால் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். வாசனை சூப்பராக இருக்குது. சாதாரண ஒரு பேனில் கூட நீங்கள் இதை இந்த மாதிரி செய்து எடுத்துக்கலாம். ஆனால் இந்த ப்ரெஷர் குக்கரில் செய்யும்போது இந்த மட்டன் அரிசி எல்லாம் சேர்ந்து வேகும் பொழுது அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.